வணக்கம். நம்மவர் டிவி செய்திகள். புதுச்சேரி மனித உரிமை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்ககம் சார்பில் 3 குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி குரல் முழக்க போராட்டம் நடைபெற்றது. பேச்சுரிமை, எழுத்துரிமை, போராடும் உரிமையை பறிக்கும் சமஸ்கிருத பெயரில் 3 குற்றவியல் சட்டங்களை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி மனித உரிமை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் தலைவர் முருகானந்தம் தலைமையில் குரல் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டம் ஜீவானந்தம் சிலை அருகே நடைபெற்றது. போராட்டத்தில் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர், உயர் நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் ப. மோகன், விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன் போராட்டத்தில் கலந்து கொண்டு மத்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதில் இந்தியா கூட்டணி கட்சி தோழர்கள் பலர் கலந்து கொண்டு குரல் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் கோவிலின் 41ஆம் ஆண்டு சடல் உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அலகு குத்தி கனரக வாகனங்களை பக்தர்கள் இழுத்தது அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. புதுச்சேரி முதலியார்பேட்டை நயினார் மண்டபத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலின் 41ஆம் ஆண்டு சடல் விழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினமும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான சடல் உற்சவம் மற்றும் தேர்பவனி இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அம்மன் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகளில் வலம் வந்தது. முன்னதாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது உடலில் அலகு குத்தியும் கார், வேன், லாரி, பேருந்து உள்ளிட்ட கனரக வாகனங்களை அலகு குத்தி இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இது பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. கோவிலின் சடல் திருவிழாவை ஒட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்பட்டது. விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்து சென்றனர். சடல் திருவிழாவை ஒட்டி ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். புதுச்சேரி புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளியில் வழக்கமான உற்சாகத்துடன் பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழா வெள்ளிக்கிழமை காலை 9 மணியளவில் தொடக்கப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் முன்னாள் மாணவியும் புதுவை அபிநய தாரகியும் புதுவை கூட்டுறவுத்துறை உதவியாளருமான திருமதி புனிதா அவர்கள் கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் குறித்த பேச்சு போட்டிக்கு நடுவராக தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். முதுநிலை பள்ளியில் பிற்பகல் 2 மணியளவில் எஸ். ரஜீஸ் வெள்ளி விழா கட்டிட வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் பள்ளியின் முன்னாள் மாணவரும் இளைஞர் கலைத்திலக விருந்தாளரும் இந்திய தபால்துறை உதவியாளருமான திரு பாஞா வசந்தகுமார் அவர்கள் கலந்து கொண்டு காமராஜர் குறித்த கவியரங்கத்திற்கு நடுவராக தலைமை தாங்கி கவியரங்கத்தில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு 2022 24 கல்வி ஆண்டுகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த 19 மாணவ மாணவிகளுக்கும், மேலும் மாணவர்கள் தினத்தை முன்னிட்டு பள்ளியில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற 50க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி மாணவர் தினம் குறித்து சிறப்புரையாற்றி சிறப்பித்தார். முன்னதாக இவ்விழாவிற்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களை பள்ளி தாளாளர் திரு பேட்ரிக் அவர்கள் அறிமுகப்படுத்தி நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். இவ்விழாவில் பள்ளியின் மருத்துவ இயக்குனர் திருமதி ஜிட்டா பேட்ரிக் அவர்களும், பள்ளியின் முதல்வர் திருமதி அல்போன்ஸ் ஈல்டா அவர்களும், பள்ளியின் புதிதாக பொறுப்பேற்க உள்ள முதல்வர் திருமதி ஸ்டெல்லா அவர்களும், பள்ளியின் ஆலோசனை குழு உறுப்பினர் பேராசிரியர் திரு சீதாராமன் அவர்களும் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாணவி நிவேதிதா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க, மாணவி குருப்பிரியா மாணவர் தின உறுதிமொழி ஏற்க, மாணவி அபிநய ஸ்டீவ் வரவேற்புரை வழங்க, மாணவர் அரவிந்த் நன்றி கூறினர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தமிழ்துறை ஆசிரியர்கள் இளவழகன், மீனாட்சி, கவிதா, ரெஜினா, கார்மல், வள்ளி, ஜானகி, ராஜலட்சுமி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் விழா மற்றும் புதுவை தமிழ்ச்சங்க முன்னிதழ் வெளியீட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி தமிழ்ச்சங்க வளாகத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாதந்தோறும் 20ஆம் தேதி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது.
அதன்படி இந்த மாதம் 20ஆம் தேதியான இன்று திருவள்ளுவர் சிலைக்கு தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதையடுத்து நடைபெற்ற விழாவில் புதிய தமிழ் சங்கத்திற்கான மின்னிதழ் நூலை கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் வெளியிட தமிழ்ச்சங்க தலைவர் முத்து பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு திருக்குறள் புத்தகம் மற்றும் நோட்டு எழுது பொருட்கள் ஆகியவைகளும் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்ச்சங்க செயலாளர் அருள் செல்வம், துணை தலைவர்கள் ஆதிகேசவன், திருநாவுக்கரசு, துணை செயலாளர் தினகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள், மாணவ மாணவிகள் என திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் அறைகூவலை ஏற்று புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் நினைவூட்டல் ஆர்ப்பாட்டம் நேற்று ஒதியஞ்சாலை அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் பிரேமதாசன், ராதாகிருஷ்ணன், கிறிஸ்டோபர், ஆனந்த கணபதி, சிவஞானம், ஞானசேகர், முனுசாமி, செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் அரசு ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 8வது ஊதிய குழுவை அமைக்க வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், கொரோனாவை காரணம் காட்டி முடக்கி வைத்துள்ள TATRஐ உடனே வழங்க வேண்டும், மத்திய மாநில அரசுகளில் காலியாக உள்ள அனைத்து பதவிகளையும் உடனே நிரப்ப வேண்டும், அனைத்து ஒப்பந்த தொகுதிப்பூதிய அவுட் சார்சிங் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இன்றைய செய்திகளை வழங்குவோர் Fashion.laser cutting, a complete solution for tailoring. So நம்ம பாண்டிச்சேரியில லேசர் கட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டைலரிங் சொல்லி கொடுக்கிற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் நம்மளோட Fashion.tailoring இன்ஸ்டிடியூட் மட்டும்தான். சோ நம்ம Fashion.tailoring இன்ஸ்டிடியூட்ல டைலரிங், மிஷின் எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க், பியூட்டிஷியன் அண்ட் மெஹந்தி கிளாஸஸ் சொல்லி இவ்ளோ கிளாஸஸ் எடுத்து நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்கியிருக்காங்க. சோ நம்ம பாண்டிச்சேரி அண்ட் கடலூர் டிஸ்ட்ரிக்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹையஸ்ட் சேலரினாலே லேடிஸ்க்கு 8,000 to 10,000 மட்டும்தான். பட் ஆனா இங்க நீங்க கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஆரி ஒர்க் பிளவுஸ் போட்டாலும் ஓகே, 2,000ல இருந்து அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் நம்ம சம்பாதிக்க முடியும். அண்ட் ஆல்சோ நீங்க வீட்டுல இருந்து உங்க ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயா உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒர்க் இது. 9 to 5 அப்படின்ற ஜாப் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு ஆஃபரை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்காங்க.